கோட் ரிலீஸ் ப்ரோ. கோட் ரிலீஸு கோட் தான். A lion is always a lion. கைஸ், இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? கோட் ரிலீஸ் ப்ரோ. கோட் ரிலீஸு. இன்னைக்கு கோட் தான். கோட் பார்க்குறோம், செலிப்ரேட் மட்டும் தான் பண்ணுறோம். அவ்வளோதான் கிடையாது, செலிப்ரேட் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ தளபதி செலிப்ரேட் பண்ண போகிறோம். நமக்கு ரோஹிணி தான் போக போகிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ, அதாவது ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் கிளப் ஷோ, ஓடிஎஃப்சி. இனிமேல் எல்லாம் டிவிக்கே தான். ஸோ இப்போ போக போகிறோம். அந்த அப்படியே ட்ராவல் பண்ணுங்க. லெட்ஸ் செலிப்ரேட் தளபதி. அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். Journey starts from here. பட்டக்கா गाइस எல்லாம் பாக்குறாங்க ரோட்ல. இதனால அப்படி கவலைப்படல, எங்களுக்கு வைப் தான் முக்கியம். மாசில்லை நீங்க ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேனா இருந்தா கீழே அட்டெண்டன்ஸ் கொடுத்து போங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் வெறித்தனமான தளபதி. பிறந்ததுல இருந்தே தளபதி தான். என் பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, வைபா இருக்காரு ஃபுல்லா. இன்னொருத்தர் வேற ராந்தவே இல்ல, அவரை பிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். வைபா தான் கண்டினியூ பண்ண போறோம். படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒர்க்க போறோம் கைஸ். ஸோ கைஸ், இப்போ என்னாச்சுன்னா சம்பவம் நடந்துச்சு. ஒரு சம்பவம் எல்லாம் அது எப்படி எல்லாமே நல்லா போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கேற்றபடி ஒன்று பண்ணி விட்டாங்க. நம்ம கார் வந்து இப்போ சிஎன்ஜி, சரியா? நம்ம கார் வந்து சிஎன்ஜி வேரியன்ட். போய் சிஎன்ஜி ஃபில் பண்ணலான்னு போனா அவ்வளோ கார் நிற்கிது. 10 காரா? எவ்வளோ இருக்கும்? 20 கார் இருக்கும் கைஸ். நிற்கிது. கார் வரும்போது இல்லைன்ட்டான். நம்ம கரெக்டா நம்ம கார் வரும்போது கேஸ் இல்லைன்ட்டான், ப்ரெஷர் இல்லைன்ட்டான். நமக்கு ப்ரெஷர் ஆகி போயிடுச்சு. ஸோ அதனால திருப்பி அதுக்கப்புறம் மாற்றி பெட்ரோல் போட்டு, திருப்பி பெட்ரோல் போட்ட நேரத்தில் சிஎன்ஜி இருக்குன்ட்டான். ஸோ மணி லாஸ். போய் செலிப்ரேஷனை பார்ப்போம்னா போய் ஒருத்தரை பிக் பண்ணிட்டு இப்பயே லேட் பண்ணிட்டாரா? செலிப்ரேஷன் தான். சிஎன்ஜி டைம் தான் கொஞ்சம் ஆகி போச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. அதான் சிஎன்ஜி அங்கே பெட்ரோல் பங்க்லேயே எங்களுக்கு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு இது இன்னொருத்தர் வந்துருக்காரு. அவர் வந்தோடனே அவரை பிக் பண்ணிட்டு, அவர் வேற வீட்டுக்கு தான் பிக்கப் பண்ணுமா, நாங்கள் போலன்னு கோச்சுக்கிட்டாரு வேற. அவர் வந்துருக்காரு. ஸோ அவரை கூப்பிட்டு போகலாம். நேரா போய் ரோஹிணியில என்ன செலிப்ரேஷன் நடக்குதுன்னு உங்களுக்கு காட்ட போறோம். அதான் எங்க வேலை. நம்ம போறதுக்குள்ள செலிப்ரேஷன் இருந்தா காட்டலாம். தளபதி கைஸ், இவர் தான் அவரு. டென்ஷன் ஆனவர். ஆனால் திடீர்னு வந்து தளபதி வைப் மேட்ச் பண்ணிட்டாரு. வாங்க நம்ம போலாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். இனிமேலு தளபதி அனில் கூட்டத்தை பாப்பீங்க. இது தளபதி, இது தளபதி. மாட்டிட்டாரு. அனிலா இருந்தா எல்லாமே கட்டலாம். இது தளபதி, உங்க நெஞ்சில் அதிபதி. நூறு சொந்தவர் பாரு, காசு பணம் எல்லாம் கோளாறு. எல்லாம் நீ தானே, எல்லாம் நான் தானே. நம்ம சோறு டாக்கு நண்பா, நீ கொல்லாக்கு. எங்க பொண்ணு ஏலேலோ, முக்கா துட்டு ஏலேலோ. இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா ஏலேலோ. நம்ம பாட்டி யாரு? ஸோ கைஸ், நீங்க
பாதி பேர் இப்ப கோட் பாத்துருந்துருப்பீங்க. பாத்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணிச்சா, நல்லா இருந்துச்சான்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. தளபதி எப்படி இருந்தாரு அதை மட்டும் நீ சொல்லணும். தளபதி ஃபேன்ஸ் அட்டெண்டன்ஸ் போட்டு போங்க. நாங்க பார்க்க போறோம், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். தளபதியை கொண்டாடுறோம், அதுதான் மேட்ரு. தளபதி அவ்வளவுதான். ஆள் அரசியல் சந்தோஷப்படுறதா சினிமா விட்டு போறாங்க வருத்தப்படுறதானே தெரியல. ஆனா சினிமா விட்டுட்டு போறாருன்றதே ஒரு கண்டிப்பா எல்லாருக்கும் வருத்தம் தான். அவரு அரசியல் பார்க்கணும். அதுக்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் மாநாடுக்கு போக போறோம். அவ்வளவுதான். ஆனா என்னன்னா அந்த சினிமாவை மிஸ் பண்ணுவோம். Hope he does movies, அவ்வளவுதான் சொல்லுவேன். மாநாட்டுல பாட்டுல பேர் பேசுறாரா இல்ல வேற மாதிரி பேசுறாரா? ஸோ கைஸ், நம்ம வந்து தியேட்டர் கிட்ட போயிட்டு இருக்கோம். கிட்ட எக்ஸைட்மெண்ட் பீக் ஆகுது. தளபதியை பார்க்க போறோம். ஸோ வாங்க தியேட்டர்ல மீட் பண்ணலாம். கைஸ், இப்போ வந்து என்னாச்சுன்னா, நாங்கள் ரோஹிணி போயிட்டு கூட்டத்தினால பார்க்கிங் இல்லைன்ட்டான். ஸோ திருப்பி எல்லோரும் வெளில வந்து தான் உள்ளே போய் பார்க் பண்ண முடியுன்றதுனால நாங்கள் திருப்பி உள்ளே போகிறதுக்குள்ளே ஷோ டைம் ஆயிரும். அதனால் நாங்கள் விஆர் கிட்ட பார்க்கிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். பட் பார்க்கிங்கை தான் ஒரு வழி பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஓகே, போகிறோம். தளபதியை பார்க்கலாம். எக்ஸைட்மெண்ட் அப்படியே பீக்கில் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ என்னன்னா பார்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் போகிற வழியில் தலைவர் இருக்கும். ரொம்ப பசின்ட்டாரு. ஸோ அதனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அணில் கூட்டத்துக்குள்ள நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்துட்டோம் படத்தை பார்க்க போறோம். எக்ஸைட்மெண்ட்.
கைஸ், அதாவது நான் கோட் பார்த்துட்டு தொண்டெல்லாம் இதாகிடுச்சு, கற்று அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் சரி டீ குடிச்சிட்டு நம்ம ரிவ்யூ பேசலாம், விளாக் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. அப்போ நம்ம நண்பர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவார். எல்லாம் ஃபுல் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டதுக்கு இந்த மாதிரி போயிருக்காரு. ஸோ கைஸ், நம்ம வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். அங்கே உடனே வந்து பேச முடியல, வெளில வந்து கிளிப்பு பார்த்துருப்பீங்க. இவர் தூங்கிட்டு இருந்திருப்பாரு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வரவல்ல ஒரு குட்டி சம்பவம் ஆயிப்போச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். சரி படம் பார்த்து முடிச்சு ஒரு ஒப்பீனியன், ஜென்ரல் ஒப்பீனியன் சொல்லலாம். நான் ஏன் தூங்குனேன்னா ஃபுல் மீல் சாப்பிட்டு தூங்குனேன். அது வந்து உங்களுக்கு தெரியல, அதான் காரணம். படம் பாருங்க, நீங்க தூங்குவீங்க. படம் பார்க்கும்போது தூங்க மாட்டீங்க, ஃபுல் மீல் சாப்பிட்ட திருப்தியோட தூங்குவீங்க. ஓகே. அப்புறம் இந்த படம் வந்து யார் யாருன்னா, முதல்ல ஃபேன்ஸுக்கு, அப்புறம் வந்து தளபதிக்கு. என்னடா ஃபேன்ஸுக்கு தளபதிக்குங்கன்னு கேட்காதீங்க. ஃபேன்ஸுக்கான படமும் உண்டு, தளபதிக்கான படமும் உண்டு. எல்லா ஃபேன்ஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க தளபதி படத்தை, எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்களுக்கும் உண்டு இந்த படம். எல்லாருக்குமே கரெக்டான படமா இருக்கும், எங்கேஜிங்கா இருக்கும். கன்ஃபார்மா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். தேட்டர் மூமெண்ட்ஸ் பயங்கரமா இருக்கும், அதெல்லாம் மிஸ் பண்ணிடாது. அதாவது ஒரு ஒரு இவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட்ன்றதை தாண்டி அந்த ஒரு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் மாதிரி பண்ணி வச்சிருக்காரு விபி. ஒரு ஃபுல் தேட்டரை மூமெண்ட்ஸ் தான் படம் ஃபுல்லாக. நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி விசில்லு இல்லை கிளாப்ஸ் மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். படம் நாங்கள் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, ஆனால் அவ்வளோ காசு கொடுத்து போனதுக்கு வருத்து. சரியான படம், நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆமா, ரீல்ஸ் எல்லாம் பார்த்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் நான் இதை சொல்லியே ஆகணும். யுவன் வந்து பிரிச்சுட்டாரு. என்னையாடா கலாய்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது படம். பிஜிஎம் எல்லாம் ஸ்பார்க்குக்கு இந்த மிக்ஸ்ட் டாக்ஸ் எல்லாம் வந்தப்போ, மிக்ஸ்ட் டாக்ஸ் வந்து இந்த ஆல்பம்க்கு படம் பாருங்க, படம் பார்த்துட்டு பேசுங்கன்ற மாதிரிதான் செஞ்சு விட்டாரு யுவன். உங்களுக்கு கருத்து வேற ஏதாவது இருக்கா? ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இருக்குன்னு சொன்ன அளவுக்கு நாங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகல. ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா நல்லதா இருக்கும் படம், நம்புறோம். மற்றபடி இதெல்லாம் தூக்கிடுவேன். தேவலாம் பேசிட்டு இருக்கான். தேவலாம் பேசல, புரியாம பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பேசுறான்னு அவனுக்கே புரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ் நாங்க என்ன ஆகலடா, நாங்க என்ன ஃபேமிலி ஆடியன்ஸ். சோயா, நான் படம் பார்த்துட்டோம். சோயா அவ்வளவுதான். இப்போ காலைல முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். காலைல நாங்கள் படத்துக்கு கிளம்பி போகிறப்போ அந்த வைப்பு கெட்டு போகக்கூடாதுன்னு சில சாங்ஸ்க்கு வந்து நாங்கள் நல்லா வைப் பண்ணிட்டு போயிருந்திருப்போம். அதுக்கான காப்பிரைட்லாம் போட்டுறாதீங்க, மொதல் வீடியோ. ஸோ யா, அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு சாட்டிஸ்ஃபைடான மூவி எக்ஸ்பீரியன்ஸ், சாட்டிஸ்ஃபைடான மூவி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யா, அவ்வளோதான். போய் பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். செலிப்ரேட் தளபதி. நன்றி. Until then, bye from Mr. M. கேமராமேன் சார் இது காட்றோம். गाइस, பிரபு வெட்ட போறேன் गाइस. நான் அடுத்து முடிய வீடியோ முடிச்சிடலாம் தான் நினைச்சோம். ஆனால் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் அடிச்சு நம்ம நண்பர் பிரபு ஒருத்தர் இருக்காரு. நாடுக்கு ரொம்ப நாளா தீனி போட்டு வச்சிருந்தோம், இப்பதான் மாட்டி வெட்டுறது. அவரோட பர்த்டே வந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. அதுக்கான ட்ரீட் வந்து அவர் இன்னைக்கு விற்கிறாரு. நம்ம ஸ்பான்சர் பிரபு ஸ்பான்சர்லாம். ஸோ நாங்கள் சாப்பிட வந்துருக்கோம். எங்கடா சாப்பிட வந்துருக்கோம்? மறைமலை நகர் என்ன ஹோட்டல்ன்றாரு, விசிட் வலாலா ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கெல்லாம் வந்து ஸோ அங்கே தான் சாப்பிட வந்துருக்கோம். ரெஸ்டாரண்ட்டோட கிளிப்பிங்ஸ் நீங்கள் பாருங்கள். வந்து பேசிக்கிறீங்களா, ஏன் ஓவரில் வந்து ஒரு வைக்கிங் செட்டப்பில் இருக்குது, லைக் வைக்கிங் தீமில் இருக்குது.
சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பேலன்ஸ் ட்ரீட் எப்படி காசு இந்த காசுலாம் காம்பன்சேட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம எவ்வளோ அழிச்சாலும் சரி, இன்னொருத்தனோட அழிச்சா நம்ம சந்தோஷமா தான் இருக்கும். நம்ம ஷெல்லுக்கு வந்திருக்கோம்.